ஹலோ கேஸ், வெல்கம் பேக் டு முத்து 360 தமிழ் சேனல். நான் போட முத்து 360 தமிழ் சேனல் வர வைக்கிறேங்க. ஸோ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே வந்திருக்காது, ஏன்னா நிறைய வீடியோ நான் போடவே இல்லை. ஸோ ஒரு வேலையை வந்து வெளியே போகலாமே, வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செம்ம வெயில். ஸோ அதனால் ஒரு லஸ்ஸியை வாங்கி குடிச்சிட்டு ஒரு வண்டி வர்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னோடய கூட வேலை பார்க்குறவர் தான் வந்து வண்டி கொண்டு வந்தாப்புல. ஸோ அவர் வண்டியில் தான் வந்து இன்றைக்கி நம்ம வந்து வெளியே போகிறோம். ஸோ ஃபைனலாக வந்து ஃப்ரைடே வந்து என்றைக்குமே ஆஃப் இருந்ததே எங்களுக்கு கிடையாது. எப்போ பார்த்தாலும் டியூட்டியாகவே இருந்துச்சு. ஸோ ஃப்ரைடே வந்து எங்களுக்கு ஆஃபே இல்லாமல் இருந்துச்சு. ஃபைனலாக வந்து இப்போ ஷிஃப்ட்டு சேஞ்ச், மந்த்து எண்டில் தான் ஷிஃப்ட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த ஷிஃப்ட்டு சேஞ்ச் இடத்துல இந்த வாட்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி ஃபுல்லாமே ஆஃப் கொடுத்துட்டாங்க. ஸோ எங்களுக்கும் வந்து ஆஃபாக இருந்துச்சு. ஸோ அதனால் வெளியே போகலாமே அப்படின்னு சொல்லி ஒரு சடனாக பிளான் பண்ணோம். சடனாக வந்து இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஸோ ஃபைனலாக வந்து எங்கே போகலாம், அப்படி என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது வில்லேஜ் ஃபஸ்ட்டு வந்து பீச்செலாம் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ பீச்செலாம் செட் ஆகுது, இந்த வெயிலுக்கு வந்து பீச்சில் போய் நிற்கவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசியோடு இருக்கிற நம்ம வில்லேஜ் மாலுக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த இடம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி என்னோடய விலாக்ஸில் பார்த்துருப்பீங்க. வில்லேஜ் மாலில் உள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஏசி தான். ஸோ உள்ளே போனோம்னா வெளியே என்ன நடக்குது, வெளியே எப்படி இருக்குது, எது இருக்குன்னு ஒன்றுமே தெரியாது. ஸோ அது ஒரு தனி உலகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு ஸோ அங்கேயே லன்ச் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். எனக்கு ஏகப்பட்ட வீடியோ எடுக்கணும்னு ஆசை இருந்துச்சு. அதில் ஒன்று தான் பார்த்திங்கன்னா இந்த பாப்பா ஜானி பீஸா ஷாப்பு. ஸோ இதை வந்து நிறைய இடத்துல இருக்குது, நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ எங்கே போய் ட்ரை பண்ணலாம், நாம் தனியாக போய் ட்ரை பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு திங்கிங்லேயே இருந்தேன். ஃபைனலாக வந்து எங்கள் கூட வேலை பார்க்குற எல்லோரும் சேர்ந்து, என் பாஸும் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து போய் அங்கே போய் சாப்பிட்டோம். ஸோ வில்லேஜ் மால் ஃபஸ்ட் எடுத்தோன்னா சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா கொஞ்சம் வர்றதுக்கு ஒரு ஒரு கூட வேலை பார்க்குற ஒருத்தர் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து அவர் வரைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் சுற்றி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஃபுல் அண்ட் ஃபுல் சுற்றி பார்த்தாச்சு. பட் அதுக்கப்புறம் எது புதுசாக எது வந்திருக்கா, உள்ளே போனோன்னே நான் எது சாப்பிட்ணும், எதோ வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன்னா அதோட அட்வர்டைஸ்மெண்ட் தான் ஓடிச்சு. பாப்பா ஜானின்னு சொல்லிட்டு என்னை வான்னு கூப்பிட்டுட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து என்னோடய மைண்ட் செட்டை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பீஸா தான் சாப்பிட்ணுன்னு. ஸோ அதுக்காகவே பிளான் பண்ணேன். தான் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பிளான்லேயே இல்லை. ஏன்னா உள்ளே போயிட்டு நம்ம எதாவது லஞ்ச் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வேறு ஏதாச்சும் ரைஸ் சாப்பிட்லாமா, இல்லை பீஸா சாப்பிட்லாமா, பர்கர் சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய திங்கிங்லேயே இருந்தோம். ஸோ இவர் தான் பாஸு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவரே தான் கேட்டாப்புல. நாங்கள் எப்போ பார்த்தாலும் ரைஸ் தானே சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாமே சொல்லிட்டு தான் பீஸா ட்ரை பண்ணலாமே சொல்லிட்டு பீஸா ட்ரை பண்ணியிருந்தோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் நிறைய பேர் வந்து கத்தாரில் உள்ள நிறைய பேர் வந்து இங்கே ட்ரை பண்ணியிருக்கீங்களா, பண்ணலையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கத்தார் உள்ள ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். அண்டு நீங்கள் எத்தனை வாட்டி வந்து இந்த மாதிரி உங்கள் பாஸோடு சேர்ந்து வெளியே எங்கேயும் போயிருக்கீங்களா, போகலையான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய பழைய கம்பெனியில் வந்து இதே மாதிரி கத்தாரில் தான் பழைய கம்பெனியில் எப்படின்னா, நாங்கள் வந்து மந்த் எண்டு இல்லை 2 மந்த்துக்கு ஒரு வாட்டி வந்து என்ன செய்வோம்னா ஃபுட்டு ஆர்டர் பண்ணி கம்பெனிலே வர வச்சு அன்றைக்கி எதுவுமே ஒர்க் நடக்காது. ஸோ அன்றைக்கி எல்லாம் சாப்பிட்டுட்டு ஃபன்னாக பேசி அப்படியே கேம்ஸ்லாம் விளாண்டு அப்படியே சூப்பராக வந்து அந்த நாள் முடிச்சிடும். பட் இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து வெளியே போய் எதாவது சாப்பிட்லாமே வெளியே போனது அதே மாதிரி தான். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரூல்ஸ் என்ன வச்சோம்னா கம்பெனிக்கு ரிலேட்டடாக எதுவும் பேசவே கூடாதுன்னு நல்லா ஃபன்னாக என்ஜாய் பண்ணோம். பட் என்னோடய பாஸ் இவ்வளோ என்ஜாய் பண்ணுவார்னு நான் நினச்சி கூட பார்க்கல. செம்ம ஜாலியாக வெளியே வந்துட்டு நல்லா ஒரு சின்ன குழந்த மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணி எங்கள் கூட சுற்றினாப்புல. அடிக்கடி கேட்டுக்கிட்டாப்புல, என்ன கேட்டாப்புலனா, யாருக்கும் பசிக்குதா, ஃபுட் கோர்ட் பார்க்குறீங்க, யாருக்கும் அது சீக்கிரம் பசிக்குதா. ஏன்னா அந்த டைம் வந்து நமாஸ் டைம். ஸோ 11 to 12 வந்து நமாஸ் டைம். ஸோ அதனால் வந்து எல்லா ஷாப்புமே வந்து க்ளோஸில் தான் இருந்துச்சு. 12 o'clock மேலே தான் வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ ஓப்பன் ஆன உடனே நாங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு கஸ்டமராக வந்து கீழே வந்து வெளியே உட்காந்து சாப்பிட்ருக்கலாம். பட் வந்து மேலே போய் அதோட வியூவை பார்த்து அப்படி சாப்பிட்றது தான் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு எங்கள் பாஸ் சொன்னாப்புல. ஸோ நாங்களும் வந்து சரி மேலே போய் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எல்லாருமே வந்து மேலே போய் பார்த்தோம். ஸோ அவர் சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா மேலே இருக்க வியூ பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லேஜ் மாலே வந்து செம்ம சூப்பராக தெரிஞ்சு நல்லா வெல்கம் பண்ணியிருந்தாங்க. நல்லா நீட் அண்ட் க்ளீனாக வந்து ஆம்பியன்ஸ்லாம் சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நிறைய ஃபோட்டோ எடுக்கிற இடம் வந்து ஏகப்பட்ட இடம் இருந்துச்சு. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளவர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சு செம்ம சூப்பராக வந்து அந்த இடம்லாம் பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நீட் அண்ட் க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஏகப்பட்ட ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தோம். ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு பாஸ் மாதிரி இல்லாமல் ஒரு சூப்பராக வந்து அவர் வந்து வெல்கம் பண்ணுறது, எங்களெல்லாம் ஃபஸ்ட்டில் உட்கார வச்சதுக்கப்புறம் அவர் இதாக்குறது, மெனூஸ் ஃபுல்லாமே நீங்கள் ஏதாச்சும் ஆர்டர் பண்ணுறீங்களா ஃபஸ்ட் செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்களை சொன்னாப்புல. எங்களுக்கு எதோ ஆர்டர் பண்ணனே தெரில. ஏன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் பீஸாஸ் இருந்ததுனால ஏதோ ஆர்டர் பண்ணனே தெரில. ஸோ நாங்கள் ரிட்டன் அவர்கிட்டயே கொடுத்துட்டோம். ஸோ கொடுத்துட்டு நீங்களே ஏதாச்சும் ஒன்று ஆர்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணோம். ஸோ அதில் வந்து ஒரு மீடியம் பீஸா வந்து நல்லா கொஞ்சம் ஸ்பைஸியாக ஒன்று, ரெண்டாவது வந்து கார்லிக் இது வச்சுன்னு சொல்லிட்டு இன்னொரு பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தோம். மொத்தம் 2 பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த ரெண்டாவது சிக்கன்
நக்கட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட ஆம்பியன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. பாப்பா ஜானிஸ்னு சொல்லிட்டு ஒரு அவங்களோட ஃபோட்டோஸ் அந்த இடத்துலாம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் எடுத்திருந்தோம். நிறைய குரூப் ஃபோட்டோஸ் எடுத்திருந்தோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜுன்னு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏகப்பட்ட வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் வந்து அதுலேயும் அப்லோட் பண்ணியிருக்கேன் கைஸ். ஸோ ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்துச்சு. நான் ஸ்டார்டர்ஸில் வந்து எதை ஆர்டர் பண்ணேனே தெரில. பட் ஒரு வழியாக வந்து அவரே ஆர்டர் பண்ணிட்டாப்புல. நாங்கள் சஜெக்ஷன் கேட்டாப்புல வேறு எதுவும் வேணுமா என்னன்னு சொல்லிட்டு கேட்டாப்புல. நாங்கள் ஸ்டார்டர்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டு நாங்கள் சொன்னோம். அது போக வந்து பீஸா ஃபுல்லாமே அவர் தான் ஆர்டர் பண்ணாப்புல. நான் எப்படி இருக்குமோ என்ன டேஸ்ட் இருக்குமோ நினச்சேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு அந்த ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு கேப்பில் வந்து நாங்கள் வந்து எங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் பழைய ஸ்டோரிஸ்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். அவரோட லைஃப் ஸ்டோரிஸ் ஃபுல்லாமே சொல்லிகிட்டு இருந்தாப்புல. எப்படி இந்த ஃபீல்டில் வந்தாப்புல. நேர்லி அவர் வந்து 19 இயர்ஸ் ஆச்சு இந்த இதில் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது எப்படி வந்தாப்புல, நீங்களே எப்படி போகணும் வைக்கணும்னு சொல்லிட்டு நிறையா அவரோட லைஃப் ஸ்டைலை பற்றி சொல்லியிருந்தாப்புல. கேட்கலாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக வந்து பீஸா வந்துச்சு. அதை ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் நான் நிறையா விலாக்காக வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னோன்னே டபக்குன்னு எனக்கு ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு நீ வீடியோ எடு, நீ ஃபோட்டோஸ் எடு, அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணாப்புல. விலாக்ஸ்க்கு வந்து பெரிய சப்போர்ட் பண்ணாப்புல. இந்த அளவுக்குலாம் இருப்பாப்புலன்னு நினச்சி கூட பார்க்கல. என்னோடய ஃப்ரெண்ட்ஸுமே நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு நீ வீடியோ எடு, அதுக்கப்புறம் வந்து நம்ம பொறுமையாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய பேர் வந்து என்னோடய வீடியோஸ் வந்து நிறைய பேர் வந்து எப்போ வரும் ஏது வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் தெரியாதவங்க யார் எத்தனை பேர் பார்க்குறீங்கனாலும் சரி, ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் பாஸ் கிட்ட இந்த மாதிரி நீங்கள் வெளியே போயிட்டு சாப்பிட்றீங்களா சாப்பிட்லையான்னு சொல்லிட்டு அதே மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பாஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம்ம என்றைக்கு வெளியே போகலாம், என்றைக்கு வெளியே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து அவருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை பேர் போயிருக்கீங்க போகலன்னு சொல்லிட்டு அதையும் கீழே பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ எனக்கு வந்து மெயினாக பார்த்திங்கன்னா இந்த ஆம்பியன்ஸ் வேறு எங்கே போயிருந்தாலும் சரி இந்த ஆம்பியன்ஸ் கிடச்சிருக்காது. இங்கே வந்து அவ்வளோ சூப்பராக ஆம்பியன்ஸ் இருந்துச்சு. என்னைய தனியாக வீடியோ எடுத்தாங்க. ஏன்னா நீ வீடியோவில் வரணுக்காகன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தாங்க. செம்ம சூப்பராக ஃபீல் பண்ணேன். செம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். எனக்கு இந்த விலாக் வந்து ஒரு சூப்பரான விலாகு. இந்த விலாக் மாதிரி வந்து எனக்கு எந்த விலாகுமே இருந்ததில்லை. ஸோ மறக்காமல் நான் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் கத்தார் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஜெய் ஹிந்த்.